அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ராமநாமத்தை ஏன் நாம் ஜபிக்க வேண்டும். ராமநாமத்தை உறக்கச் சொல்லுங்கள். காற்றில் ராமநாம அதிர்வானது பரவி உங்களை சுற்றிலும் உள்ள காற்றில் ஒரு தூய்மையை அது ஏற்படுத்தும். கேட்கும் மற்றவருக்குள்ளும் அந்த தூய அதிர்வானது ஊடுருவி தூய்மை மற்றும் அமைதியை காதில் கேட்பவருக்கும் அது தரும். சுற்றியுள்ள மரம், செடி, கொடிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் ராமநாமத்தை கேட்டு கேட்டு அவைகளும் மிக உயர்ந்த பிறவிகளை பெற்றாலும் பெறலாம். ராமநாமத்தை ஜபிப்பதும் ஒரு வகை சேவைதான். நமது முந்தைய பிறவிகளில் நாமும் ராமநாமத்தை கேட்டு கேட்டு இப்போதைய பிறவியினை பெற ஏதேனும் ஒரு பக்தரின் வீட்டருகில் மரமாய், செடியாய், பறவையாய், விலங்காய் இருந்தோமோ என்னவோ. அப்புண்ணிய பலனை ராமனைத் தவிர வேறு யார் அறிவர்? ராமநாமத்தை சொல்லும் பொழுது ஏற்படும் தூய அதிர்வானது காற்றில் பதிந்துள்ள மனிதர்களின் தீய எண்ணங்களால் ஏற்பட்ட தீய அதிர்வுகளை, தீய சக்திகளை, நோய் கிருமிகளை அழித்துவிடும். ராம நாம அதிர்வு நமது இரத்தத்தில் உள்ள DNA மற்றும் ஜீன் கோடிங்கில் உள்ள குணங்களுக்கு காரணமான கோபம், வெறுப்பு, பொய், பொறாமை, சூது போன்ற தீய குணங்களின் தன்மைகளுக்கு காரணமான ஜீன் கோடிங்கை அழித்து ராம நாம அதிர்வு சாந்தம், பொறுமை, பணிவு, உண்மை, தூய்மைக்கு காரணமான ராமரின் குணங்களை ஏற்படுத்தும். யத்பாவோ தத்பவதி, அதாவது எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் என்பது இதன் பொருள். ராம நாமத்தை சொல்ல சொல்ல நாம் பரம்பொருளாகவே ஆகிவிடுகிறோம். அகில உலகிலும் வியாபித்து காக்கும் விந்தை மிக்கதோர் நுண்ணிய சக்தியே இந்த ராமநாமம். அதுவே உருக்கொண்டபோது தசரத ராமனாக, சீதாராமனாக, ரகுராமனாக, கோதண்ட ரூபனாக, நாம ரூபமாக வந்தது. உண்மையில் ராமன் ஒருவனே உண்மை. ராமன் அனைத்திலும் உள்ளான். அனைத்தும் ராமனில் உள்ளன. ராமன் ஒருவனே உண்மையான பேரன்பு வடிவான உணர்வுவய வஸ்து. பரம்பொருள் என்பதும் அவனே. எண்ணம், மனம், செயல், உள்ளம், உயிர் அனைத்தும் ராமனில் ஒடுங்க வேண்டும். இடைவிடாது ராமநாமத்தை ஜெபித்து வந்தால் அழியா இன்பத்தை ராமன் நமக்கு அருள்வான் என்பது திண்ணம். ஆகவே ராம நவமி அன்று மட்டுமல்லாமல் தினமும் ராம நாமத்தை ஜெபிப்போம். உலகம் உய்ய வழிவகுப்போம். நன்றி, வணக்கம்.